வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது காய்கறி இல்லாத நேரத்தில் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்க. அந்த வெயிலுக்கும் செமையான ஒரு மோர் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு காய்கறியுமே நமக்கு தேவையில்லை. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க இது. இந்த மோர் குழம்பு கொஞ்சமாக தான் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். இதேமாரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கிறீங்கன்னா அது பின்னாடி லைட்டாக கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத லைட்டாக இதேமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பியூர் ஒயிட்டாக எடுத்துக்கோங்க. துருவுறவங்க மேலே டாப்பில் துருவி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு சின்ன துண்டு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை பொரிக்கடலை இல்லாதவங்க கடலை மாவு இருந்தால் நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா லைட்டாக நம்ம கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக 2 சுற்று விட்டு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே போல் கொஞ்சம் ரொம்ப பைன் பேஸ்ட்டுக்கு வேண்டாங்க, கொஞ்சம் கொரன்னு இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோர் குழம்புக்கு தேவையானது எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகனதும் கடலைப்பருப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு எனக்கு கருவேப்பிலை நம்ம அதோட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து முடிச்சாச்சு. இனி அரைச்சி இருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்து லைட்டாக கொதி வர்றது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதோட சேர்த்து கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இனி ரெடி பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அடி பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது. அதனால லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கலந்த தண்ணியை நம்ம அதோட விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் பார்த்தீங்கன்னா நல்லாவும் புளிப்பாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் புளிக்காமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் புளிப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு நமக்கு 50% நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுல் அளவு நான் தயிர் மிக்ஸ் பண்ணுறேன். இது ஜாஸ்தி புளிப்பு இல்லைங்க, மீடியம் அளவில் தான் இருக்குது. அதனால் மோர் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தயிர் விட்ட பிறகு ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாதுங்க. லைட்டாக ஒரு கிண்டு விட்டு லைட்டாக மேல் டாப்பில் கொதி எழுற டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ லைட்டாக நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி லைட்டாக நமக்கு உப்பு காரம் எல்லாம் காணுமான்னு லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நமக்கு இப்போ லைட்டாக மேலே கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. டேஸ்ட்டு மனமும் செமையாக இருக்கும். காய்கறியே இல்லாமல் அருமையான ஒரு மோர் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சட்டுனி காலைல என்ன குழம்பு வைக்கணும்னு யோசித்திங்கன்னா இதே போல் நம்ம செய்துக்கிடலாங்க. வெளியே போயிட்டு வரோம் நம்ம இப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு குழம்பு வேணுன்னா இதே போல் ஈஸியாக செய்து சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெயிலுக்கு இதமான ஒரு மோர் குழம்பு ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. தேங்க்யூ.